பக்கம் இதை பார்க்குறப்ப எனக்கு வந்து நான் 91 92 சென்னை வந்தப்போ கேமராவை பார்க்குறதுக்கு 2 வருஷம் ஆச்சு எனக்கு. ஏன்னா அப்போ ஒரு ப்ராப்பரான சேனல் நமக்கு கிடையாது. யார் மூலியமாக உள்ளார இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் எப்படி ஒரு ஏடியா முதல்ல ஒரு வாய்ப்பு தேடுறதுன்னு கூட தெரியாது. நிறைய அனுபவங்கள். எப்படியாவது இந்த சத்தத்தை கேட்டுருந்தோம், ஜென்ரேட்டர் சத்தம் அப்படின்ட்டு 92 பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாச்சின்னு ஒரு படத்தில் சரத்குமாருக்கு ஒரு டூப் நடிகராக என்னை கேட்டாங்க. அதை எப்படியாவது இந்த சினிமாக்குள்ளே இருந்தால் போதுன்னு ஓடி போயிட்டேன். நான் உள்ளார போயிட்டு அதில் 3 ஷரத்து, அதில் ஒருத்தருக்கு நான் வந்து டூப் போட்டுட்ருப்பேன், ட்ரெஸ்ஸை மாற்றி என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ணணும். அந்த ஒரு எப்படி ஒரு சீன்னா என்ன சொல்கிறாங்களே, இந்த சீன் நல்லா இருக்குது, நம்ம படமாக தான் நான் பார்க்குறோம். அப்போ நமக்கு வந்து தெரியாது இது இந்த மாதிரி இந்த ஷார்ட் எப்படி கம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் எதுவுமே தெரியாது. ஓவரால் ஒரு மூடு பார்த்துட்டு உடையாந்துருக்கேன் நான். சரி இங்கே வந்து ஒரு சீன்னா ஒரு டிஸ்கஷனில் கூட நம்மளை உட்கார வைக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு டைம் இருக்குன்னுவாங்க. ஒரு எடிட்டிங் ரூமுக்கு கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. எனக்கெல்லாம் நல்லா இருக்கு. என்னோடய சீனியர்ஸ் வந்து என்னை ஒதுக்குவாங்க. அதுக்குள்ளே உனக்கு என்னடா எடிட்டிங் போடா அப்படின்வாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் என்னடா, ஆனால் இதை விட்டுட்டும் நம்மளால் போக முடியாது. நமக்கு தெரிஞ்சது இதுதான், எப்படியாவது இதுக்குள்ளே சாதிக்கணுன்றது. அவ்வளோ போராட்டங்கள் லைஃப்பில். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்கிறதுக்கு யூ ஷுட் தேங்க் காட். அதாவது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இது மாதிரி ஒரு கிராஃப்ட்டு ப்ராப்பராக இதை பண்ணோம்னா இதில் கிடைக்கக்கூடிய பேரும் புகழும், இதில் கிடைக்கக்கூடிய ஊதியமும் வேறு எங்கேயுமே யாருக்குமே கிடைக்காது. எல்லாத்த விட அனுபவங்கள் சொல்கிறேன். இப்போ இந்த படம் நான் தனுஷ் அவரை வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஒரு இடத்துல நாங்கள் வந்து ஃப்ரம் ராயகடா டு லக்ஷ்மிபூர் ஒரு இடம் ட்ரெயினில் கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் அவன் போகிறான். வாக்கி டாக்கி எங்களுக்கு கேட்கல, அந்த எல்பி லோக்கோ பைலட்டுக்கும் எனக்கும் கேட்கல. வேறு வழி இல்லை, அவன் எடுத்துட்டான் ஸ்பீடு. ஆனால் அந்த ஒரு த்ரில்லு, எல்லாருமே மேலே உட்காந்து, நான் அவர் கீர்த்தி சுரேஷ் எல்லாம் உட்காந்து பிடிச்சிட்டு, ஒரு பக்கம் ஒரு அட்வென்ச்சராக இருக்குது, இன்னொரு பக்கம் அவரே சொல்கிறார் ஒரு டாக்டரோ ஒரு கலெக்டருக்கு கூட இந்த வாய்ப்பு கிடைக்காது, இந்த மாதிரி மேலே உட்காந்துட்டு போகிற ஒரு வாய்ப்பு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவில் மட்டும்தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் உடனே நடக்கும். டக்குன்னு எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். நமக்கு ஒரு முதலிடம் கொடுப்பாங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு ட்ரெயினை ஓட்டுவேன். அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு 30 நாள் கூட இருந்துட்டு அந்த எல்பி கூட எல்லாமே கற்றுக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வாய்ப்பு நம்ம இந்த சினிமாக்குள்ளே தான் அதெல்லாம் நடக்கும், இந்த மேஜிக் இதெல்லாம். இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஒரு காலேஜில் உட்கார்ற அளவுக்கு இந்த சினிமா என்னை அழைச்சிட்டு வந்திருக்கு. அதுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். சார், உங்கள் கெரியரை பற்றி நான் கேட்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு அசிஸ்ட் பண்ணது பார்த்தா ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் சுந்தர் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சுந்தர் சி சாரோட. ஆமாம். அது பிறகு அகத்தியன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் அகத்தியன் சாரோட ஒரு ஜானர் இருக்குது உங்கள் இதில். பட் சுந்தர் சி சாரை எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணவே இல்லை? காமெடி உங்களுக்கு வந்து காமெடி இருக்குது, கும்கியிலலாம் செம்ம காமெடி வித் தம்பி ராமே சார் பண்ணியிருக்கீங்க. பட் அந்த ஜானரில் நீங்கள் போகல. அது எப்படி? அது உங்களுக்கு அந்த இது வரலையா? இல்லை சார், என்னன்னா நான் நம்மண்ணாச்சி ஒர்க் பண்ணுறப்ப சுந்தர் சி அதில் வந்து அசோசியேட்டு. ஸோ அந்த நம்மண்ணாச்சி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் தளபதினு ஒருத்தர், அவர் தான் டைரக்டரு. இவர் வந்து அசோசியேட்டாக இருந்தார். ஸோ இப்போது ஒரு டீமுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு லீடராக இருக்கிறது வந்து கோ டைரக்டர்ஸ் அசோசியேட்ஸ் தான். ஸோ இப்போ அவர் வெளியே வந்து தனியாக படம் பண்ணுறப்ப வந்து நான் அவர் கூட ஜாயின் பண்ணேன். முறைமாமன், முறைமாப்பிள்ளை, உள்ளத்தளித்தாலாம் ஒர்க் பண்ணேன். இன்னொன்று, டு பி ஃப்ராங்க், எனக்கு வந்து அந்த ஜானர் ஆஃப், அதாவது அவங்க பண்ணுற அந்த ஃபிலிம் மேக்கிங் வந்து எனக்கு, நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஏதாச்சும் நம்ம வந்து பொள்ளாச்சியில் ஷூட்டிங் நடக்கும், முறைமாமன், பாம்பே படம் பார்த்துட்டு வருவோம் நைட் எல்லாருமே. பார்த்துட்டு வந்து அடுத்த நாளே யூகே செந்தில்குமார் கேமரா, ஆனால் எப்படி வைக்கலாம் நான் ஷார்ட், நம்ம ஆர்வ கோளாறில் சொல்லுவோம், அந்த மாதிரி சொல்கிறபடி போடா, அதுக்கெல்லாம் பிரியதர்ஷன் மணிரத்னம் இருக்காங்க போடான்னுவாங்க. ஸோ அவங்களுடைய மூடே வேறு. ஸோ பட் என்னென்னா அந்த கைண்ட் ஆஃப் ஒரு நாளைக்கு 4 சீன் 3 சீன் எடுக்கிற அந்த ஒரு டேலண்ட் இருக்குல்ல, இது எப்படி பிரித்து எடுக்கணும். நான் காஸ்டியூம் கண்டினியூட்டி பார்த்தேன், காஸ்டியூம் இன்சார்ஜ் நான். ஒரு நாளைக்கு 5 சீனில் 8 ஆர்டிஸ்ட், ஜெயராம், கவுண்டமணி, மனோரமாச்சி, இப்படி 8 பேர் இருப்பாங்க. 8 பேரோட காஸ்டியூமும் நான் வந்து எடுத்து அயன் பண்ணி ஹேங்கரில் போட்டு சீன் வைஸ் பின் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் நான் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஸோ எந்த நேரத்தில் எந்த சீன் எடுப்பாங்கன்னே தெரியாது, நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ இந்த ப்ரிப்ரேஷனு, ஒரு பிரேக் டவுன்ஸு, எக்கனாமிக்கலாக எப்படி பண்ணுன்றதெல்லாம் சுந்தர் சார்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அப்படியே எனக்கு என்னென்னா இதுக்குள்ளே ஒரு 2 வருஷத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல. நான் ஓப்பனாக சொல்லிகிட்டே வந்துட்டேன், இல்லை சார் நான் வேறு நம்ம ஒய்டாக திங்க் பண்ணுவோம். நம்மளோட ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த டீம் கூட போய் ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கப்பலை பற்றி, மார்டின் ஸ்கார்ஸ் பற்றிலாம் நான் பேசவே முடியாது. அவங்க தெரியும், பட் அவங்க போடா நமக்கு என்ன இந்த டெரிட்டரிக்குள்ளே என்ன ஒரு ஃபிலிம் பண்ணுமோ அதை பண்ணிட்டு போகணுன்னு ஓப்பனாக இருப்பாங்க. நான் இதை தாண்டி ஒன்று போகணுன்றப்போ தான் அகத்தியன் சாரை மீட் பண்ணுறேன்.
அப்போ தான் காதல் கோட்டை அந்த கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு இருந்த டைமு. அப்போ அவர் கூட போகிறேன், அவரை மீட் பண்ணுறாங்க ரயில்வே ஸ்டேஷன் அந்த கிளைமேக்ஸுக்கு ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் கோகுலத்தில் சீதை விடுகதையெல்லாம் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன். அங்கே அப்படியே கான்ட்ராஸ்ட். அகத்தியன் சாரை பொறுத்த வரைக்கும் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கெட் நேஷனல் அவார்டு இன் 44 இயர்ஸ். யாருமே வாங்கலை தமிழ் சினிமா டேரக்டர்ஸில், யாருமே வாங்கலை. ஸோ அப்படி ஒரு டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸி. அவர் பேடே வச்சுக்க மாட்டார். எங்களுக்குலாம் பயமாக இருக்கும், என்ன அடுத்து நாளைக்கு என்ன சீன் எடுக்க போகிறோம்னு தெரியாது, பிளாங்காக இருக்கும். திடீர்னு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் கேட்பாங்க, எப்போ எங்களுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்கும். ஸோ பட் அந்த மொமெண்டமாக ஒரு விஷயம் க்ரியேட்டிவிட்டியில் எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணுன்றது அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். டக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சோ, சீனை வச்சோ, கிளாத்தை, ஒரு ஸ்க்ரீனை வச்சோ ஒரு சீன் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் அது இங்கே பார்க்க முடியாது. இவங்க எல்லாமே பேப்பரில் இருக்கும், பக்காவாக டயலாக் டு டயலாக் எல்லாமே நீட்டாக போட்டு பிரித்து வச்சுருவாங்க எல்லாமே. பட் இங்கே அப்படி இருக்காது. இங்கே அகத்தியன் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப ஒரு மாதிரி லைஃபாக இருக்கும் எல்லாமே. அந்த லைஃப்பை தான் அவர்கிட்ட நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். சுந்தர் சி கிட்ட வந்து ஒரு பிரேக் டவுனு, ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ஃபிலிமிங் என்னன்றதை கற்றுக்கிட்டாச்சு. இவர்கிட்டதை வந்து வாட் இஸ் எவ்வளோ ட்ரூவாக இருக்கணும் நம்ம வந்து செல்லாக எடுக்குன்றத சீன்ஸில், மேக்கப் வைஸு, லைவ் லொக்கேஷன்ஸு, இதெல்லாம் அவர்கிட்ட வந்து நிறைய நான் அடாப்ட் பண்ணேன். அதுதான் என்னோடய கொக்கி படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ அகத்தியன் சார் வேறு ஒரு மாதிரி அவர் எங்களுக்கு டென்ஷனாக இருக்கும், அவர் ரொம்ப கூலாக இருப்பார். அங்கே வச்சு டக்குன்னு ஒரு சீன் பண்ணுவார், அங்கே வச்சு டயலாக்ஸ் பிரமாதமான ஒரு வசனகர்த்தா. அவர் நல்ல டயலாக்ஸ் பண்ணுவார். அது மொமெண்டமாக வரும். அப்படியே டக்குன்னு ஒரு மைக் அப்போ ரெக்கார்டர் வச்சுருப்பேன், எடுத்துங்க அப்படின்வார். சொல்ல அப்படியே ஒரு 10 பக்கத்துக்கு கொடுப்பாரு. ஆனால் அதில் வந்து எல்லாமே எடிட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 லைன் மாட்டோம். அப்படி இருக்கும் அது பார்க்குறப்ப. அது வேறு கைண்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அது. ஸோ பட் ஸ்டில் இன்னும் நம்ம வந்து ஒரு அர்ஜுன் சார் வச்சு ஃபர்ஸ்ட் படம் நீங்கள் எடுக்கும்போது எனக்கு அதான் ஆச்சரியமா இருந்தது. அந்த டைமில் நான் பார்க்கும்போது கண்ணோடு காண்பதெல்லாம் எப்படி ஒரு கமர்ஷியல் ஜானரில் அவர் பெரிய ஆக்ஷன் ஹீரோ, அது எப்படி நீங்கள் எடுத்த உடனே லவ் ஸ்டோரி ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க? இல்லை, உண்மையாக சொல்லணும் இந்த இடத்துல என்னென்னா, அந்த படம் பண்ணுறதுல எனக்கு விருப்பமே கிடையாது சார். அது உண்மையாக தான். முதல் படம் இவ்வளோ நாள் போராடி நம்ம பண்ணுறோம், அது நமக்குள்ளே ஒரு ட்ரீம் இருக்கும்ல, அதெல்லாம் இல்லை. எவ்ரிதிங் வாஸ் ஷேட்டர்ட். நான் அது இன்னொருத்தரோட ஸ்கிரிப்ட். அன்பாலையில் நம்ம வந்து இந்த முறை மாப்பிள்ளைன்னு ஒரு படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நான் பண்ணி கொடுத்தேன். ஸோ அந்த சின்சியாரிட்டியில் அவர் வந்து ஒரு படம் பண்ணுங்கன்றார். அப்போ இந்த ஒரு ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு இந்த ஸ்கிரிப்டுக்கு ஹானஸ்ட்டாக அப்போ வந்து சூர்யா அவர்களையும் ஜோதிகா அவங்க 2 பேரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் 7 ரூபா சம்பளத்தில். இதுதான் உண்மை நடந்தது 98 நான் சொல்கிறது. அப்போ உயிரிலே கலந்ததுன்னு ஒரு படம் பெரிய ஃப்ளாப் சூர்யாவுக்கு, ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்படி ஆர்டிஸ்டாக பொறுக்கி போட்டு அந்த படத்தில் ஹீரோ யாருன்னா ரகுவரன், இப்போ அர்ஜுன் பண்ண கேரக்டர். ரகுவரன் சார்கிட்ட போய் சொல்கிறேன், ஏன்னா அதுதான் பெஸ்ட் காஸ்டிங். அந்த கேரக்டர் கல்யாண சுந்தரம்ன்ற கேரக்டர் வந்து அவருக்கு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நான் அந்த காஸ்டிங்கில் அந்த கேரக்டருக்கான டயலாக்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கட்டத்தில் ரகுவரன் மாதிரி ஆகிட்டேன். பேசுறது போகிறது எல்லாமே அவ்வளோ இன்வால்வ் ஆகி அந்த கேரக்டருக்குள்ளே டக்குன்னு போய் ஒரு கதை ஓகே பண்ணிவிட்டு கம்பெனியில் அவங்க எல்லாமே மாற்றுறாங்க. அன்றைக்கி சேலபிள் ஆர்டிஸ்ட் வந்து இவர் இருக்கார், அவர் இருக்கார், அப்போ எல்லாம் மாற்றுறாங்க டோட்டலாக. அப்போ எனக்கு அந்த சினிமா புரியல, அடமண்டானால வெளியில் வரவும் முடியல. என்னடா ஃபஸ்ட்டு ஃபிலிமு லாக் ஆகிட்டோம், முரண்டு பிடிச்சிட்டு வந்தோம்னா தப்பாக எழுதிடுவாங்கன்ட்டு இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் காம்ப்ரமைஸ் ஆகிறேன் அந்த இடத்துல. ஸோ இப்போ போகிறேன், எனக்கு விருப்பமே கிடையாது அர்ஜுன் அந்த கேரக்டர் பண்ணுறதில்ல. போய் தென்காசியில் போய் கதை சொல்கிறேன் முதல்வன் ஷூட்டிங்கில். நான் ஒருத்தர் முதல் பட டைரக்டர் கதை சொல்கிறப்ப எப்படியா ஓகே ஆகணும்னு தானே சொல்லுவாங்க, ஓகே ஆகக்கூடாதுன்னே சொல்கிறேன் நான். இது எப்படி அவர் நல்லா இல்லைன்னு சொல்லணுன்னே சொல்கிறேன். அவர் டீட்டெயிலாக கேட்குறாரு, டீட்டெயிலாக சொல்லுங்கள். நான் டீட்டெயிலாக சொல்ல முடியாது சார்ன்றேன். இவ்வளோதான் இருக்குன்ட்டு ஒரு 1 லைன் மட்டும் சொல்கிறேன். இப்படி ஒருத்தன் இந்த வயசில் இருக்கிறவன் இப்படி ஒன்று, அப்புறம் காதலர்களை வந்து பழி வாங்குறான், இது மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்றாரு அவர். என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்ப என்னன்னா இதை அவாய்ட் பண்றதுக்கு என்னமோ வழி பண்றேன் நான். அப்புறம் வேணுமென்னு சாரை இழுத்து போட்டு அவர் முன்னாடி உட்காடுறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு கால் மேல கால் போட்டு உட்காடுறேன். எப்படியாவது இவர் வந்து ப்ராஜெக்டை டிராப் பண்ணணுன்னே நான் பிளான் போடுறேன். என் கூட வந்து ரவின்னு ஒருத்தர், அவர் தான் அந்த ரைட்டர். அவர் ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, சும்மாரியா நீனு அப்படின்னு. எனக்கு என்னன்னா நான் காஸ்டிங்க்கு துரோகம் பண்ணக்கூடாது. இது ரகுவரன் தான் நான் ஊறி போய் கிடக்குது என் மைண்ட்ல. அப்படி ஒருத்தர் அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு வந்து ஸ்கிரிப்டு, அது கேரக்டர் தான் எனக்கு ஸ்கிரிப்டு. வந்து ஏன்னா அதில் வந்து பிளாட் பாயிண்ட்டோ எதுவுமே கிடையாது கண்ணோடு காண்பதாம்ல. அப்படி இருக்கிறப்ப எல்லாமே மாறுது. இங்கே ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ, இவர் வந்து ஒரு ஹீரோயின் கிடைக்கலன்னு போராடுறாருன்னு கதை சொன்னால் எவனா நம்புவானா? 15 ஹீரோயின் 20 ஹீரோயின் முன்னாடி
அவங்க கூடலாம் ஜோடி சேர்ந்து சுற்றி முடிச்சிட்டாரு, எல்லாமே எல்லா படங்களும் பார்த்துட்டாங்க. ஸோ இப்படி ஒருத்தர் வந்து நான் எனக்கு எல்லாமே தப்பாக இருக்குது. நான் அப்புறம் திருப்பி நைட்டு தென்காசியில் அவரோட லாட்ஜில் கூப்பிட்றாரு, வாங்க பேசணும் டீட்டெயில். போய் உட்காந்துட்டு திருப்பி அவர் மியூசிக்லாம் இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக அர்ஜுனுக்கு. ஏதோ வாசிச்சுலாம் காட்டுறாரு, நல்லா இல்லைன்றேன். நல்லா இல்லை சார், என்ன சார் இதெல்லாம் டியூனுன்றேன். இப்படி ஏதாவது சொல்லி இவன் வந்து கழட்டி விடுவாருன்னு பார்க்குறான். அவர் இன்னும் நம்ம மேலே இன்வால்வ் ஆகுறாரு. அப்படி என்ன பண்ணுன்றாரு, எனக்கு தெரியல சார், நான் கேள்வி ஞானம் உள்ள ஆள் தான், எனக்கு இசையெல்லாம் தெரியாது சார். அவர் பேசுகிறான். அப்புறம் அவர் கூப்பிட்டு பிரபார சார்ட்ட சொல்கிறார், இந்த படம் நான் பண்ணியே ஆகணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் இறங்கி ஒரு 5th டே 6th டேலாம் நான் வந்து அவர்கிட்ட சொல்கிறேன், அர்ஜுன் சார்கிட்ட, சார் இது ஒர்க் அவுட்டே ஆகாது சார், யாராக சொல்ல முடியும். நான் சொன்னேன், சார் இது எப்படி சார், நம்பவே மாட்டாங்க சார், உங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கல, நீங்கள் ஏங்குறீங்க இப்படிலாம் ஏன்னா ரகுவரன் செய்கிறப்ப அது நம்பகத்தன்மை இருக்கும். ஒரு வில்லனாகவே ப்ரொஜெக்ட் ஆன ஒரு கேரக்டர் அவர். இது எப்படி சார் இது ஒர்க் அவுட், இல்லை நல்லா வரும், எனக்கு அவருக்கு ஆன்டி ஹீரோ பண்ணுன்றது ஒரு ஆசை அவருக்கு, அதை நிறைவேற்றிக்கிறார், அவ்வளோதான். ஸோ அந்த படம் முடிஞ்சு வெளியில் வரப்போ யாருமே சொல்ல மாட்டேன். என்கிட்ட இதே தேவி ஸ்ரீதையில் ஒருத்தன் வந்து கை கொடுத்துட்டு சைலண்ட்டாக ரொம்ப அப்படிலாம் நெளிகிறான், என்ன சார் அப்படின்றேன். என்ன இருப்பான், போயா ஒரு வாரம் கூட ஓடாது இது படம்னு சொல்லிட்டு போகிறான் நீನು. ஏன்னா முதல் ரசிகன் நமக்கு தெரியும் அதில் என்ன இருக்குன்னு. அது கூட விளங்காமல் நம்ம சேர்ந்து கை கட்டி நின்னோம்னா நம்ம வந்து வேஸ்ட். அது நமக்கே தெரியும் இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு. ஸோ அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் நிறைய இதில் அவர் அதை பற்றி பேசியிருக்காரு. ஆனால் தி பெஸ்ட் என்னால் முடிஞ்சது, அவருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சேன் அந்த படத்தில். அவரே என்கிட்ட சொல்லியிருக்கேன், எத்தனை படம் நான் நடித்தாலும் கண்ணோடு காண்பதாமில் தான் நான் ஏதோ கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், எனக்கே ஒரு திருப்தி வந்துச்சுப்பா அப்படின்னாரு. பேசிக்கலி நீங்கள் சொல்ல வரதுன்னா நம்மளுக்கு கேஸ்டிங்கில் நம்ம கன்வின்ஸ் ஆகலைன்னா ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக 100%. தட்ஸ் பேசிக் லெசன். கிங்கு எனக்கு நடந்துச்சு, கிங்கு திருப்பி நடந்துச்சு. எனக்கு குடும்பம் கிங் நான் சொன்ன கதையே வேற. இந்த கதை ஆப்ஷனல் நான் வச்சிருந்தேன். நான் இப்படி ஒன்று பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அதை பிடிச்சிக்கிட்டார் விக்ரம். இதே பொண்ணு நான் சொன்னேன், இது ஒத்து வராதுங்க, உங்களுக்கு எப்படிங்க நாசர் அப்பாவாக இருக்க முடியும், நீங்கள் 2 பேரும் நின்னீங்கன்னா அண்ணன் தம்பி மாதிரி இருக்கீங்க, நீங்கள் எப்படி நீங்கள் அப்பா பையன் நான் சொல்ல முடியுன்ற. இல்லை அவர் எது அடித்தாலும் அது காட்டி கொடுத்துரும். அது என்னன்னா ஒரு சின்ன பையன் பண்ணும், அவ்வளோதான். நாசர் மாதிரி ஒருத்தரும் ஒரு 15-16 வயசு பையனும், இதுதான் நான் மைண்டில் வச்சுருந்தது. எப்படி அது விட்டோம் அது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் வந்து ஃபைனல் ஷெட்யூல் கிங் பண்ணிகிட்டு இருக்கேன், ஜெமினி ரிலீஸ் போடுன்றாங்க, மூடே மாறி போச்சு. நான் வந்து செட்டிலே சொன்னேன், இந்த படம்லாம் விளங்காதுன்னு. என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னு. பின்ன என்ன அங்கே போடுன்றான், நான் என்ன படம் எடுத்துகிட்டு இருக்கேன், உங்களுக்கு வியாதி கீதின்ட்டு என்ன எடுத்துகிட்டு இருக்கேன், எப்படி ஓடும். இல்லை நமக்கு தெரியும்ல, அவர் பயங்கரமாக இதெல்லாம் போட்டு 420 போட்டு இப்படி துப்புறாரு அப்படி துப்புறாரு, போடுன்னு இப்படிலாம் ஆடுறாரு. நான் இங்கே வந்துட்டு இவர் வந்து ரொம்ப பொலைட்டாக எனக்கு வந்து இந்த வியாதியின் ஜன்னல்லாம் பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்காரு, எப்படி ஓடுவது. பட் கொக்கி கூட உங்களுக்கு ஆக்சுவலி உங்களுடைய நான் முதல்ல ரொம்ப லைக் பண்ண படம் வந்து கிங். எனக்கு வந்து விக்ரம் சார் அந்த டைம்ல பிடிச்சதுனால ரொம்ப பிடிச்ச படம். ஆனா கொக்கி எனக்கு ஜெனினா இல்லை சார். கொக்கியில கூட என்ன ஆச்சுன்னா, அதில் வந்து செகண்ட் ஹாஃப் ஒரு ஸ்கிரிப்ட் காம்ப்ரமைஸ் நடந்துச்சு. அது நான் ஓப்பனாக எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப் நான் விருப்பப்பட்டபடி எடுக்க முடியல என்னால், ஏன்னா ஸ்பெண்ட் பண்ணும். கொக்கி இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தாசரி நாராயண ராவ் தெலுங்கில் வாங்கி வச்சிருக்காரு. அவர் நான் இப்பயும் கேட்குறேன், எனக்கு கொடுங்க சார், அதை நான் தெலுங்கு பண்ணுறேன்னு. அவர் என்னன்னு தரவே மாட்டேங்கிறார். அந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் அதோட ஒரிஜினல் பவுண்டட் ஸ்கிரிப்டை பிரகாரம் நான் பண்ணேன்னா அது எக்ஸ்ட்ரானரி, ஹிந்திக்கெலாம் எக்ஸ்ட்ரானரி ஸ்கிரிப்ட். அது செகண்ட் ஹாஃப் திருப்பி காம்ப்ரமைஸ். அதுவும் இதே மாதிரி தான், ஆர்டினரி மேன் இன் எக்ஸ்ட்ரானரி சிச்சுவேஷன். ரொம்ப நான் அதில் வந்து பயங்கரம், இன்னும் சொல்ல போனீங்கன்னா ரொம்ப ராவாக பண்ணேன். ரொம்ப ஒரு பான் சூப்பர்மசி ஃபிலிம் மாதிரி ஷேக்கியாக இருக்கும் ஃபிலிமே பார்த்தீங்கன்னா. ஏன்னா கேரக்டர் பிரச்சனையில் இருக்கான், அதனால் கேமரா எங்கேயும் நிற்கக்கூடாது. இதுதான் முதல்ல நான் சொன்னது கேமராமேன்ட்ட, எங்கேயுமே நிற்கக்கூடாது, கேமரா ஓடிக்கிட்டே இருக்கணும். கேமரா ஒரு 2 நாள் தான் ஃபோக்கஸ் புல்லர்லாம் என் கூட இருந்தான், அதுக்கப்புறம் எங்கே போனானே தெரியல. ஏன்னா அவன் என்ன பண்ண முடியும், நான் பாட்டு இறங்கி திடீர்னு ஓடுன்னு ஓட ஆரம்பிப்பான். எவ்வளோ தூரம் பிடிப்பார், அவரை விட்டு நின்றுவார், இன்ஃபினிட் வச்சுட்டு விட்டுற வேண்டியதான், அவ்வளோதான். அது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அவுட் ஃபோக்கஸ் வரும், அப்படியே கட் பண்ணியிருப்பேன் எடிட்லேயும். சில இடத்துல ஒரே ஷார்ட்லேயே ஃபோக்கஸ் வரும், அவுட் ஃபோக்கஸ் ஆகும், வெறும் அவுட் ஃபோக்கஸ் மட்டும் கட் பண்ணியிருப்பேன். ஒரு ஜம்ப் கட் மாதிரி இருக்கும், சின்ன ஒரு ப்ளீச் சவுண்டை போட்டோன்னா அது ஒரு ட்ரெண்டியாக மாறிச்சு. நம்ம செய்த தவறுகளை மறைச்ச விஷயம்தான் அதெல்லாம். பட் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ எஃபர்ட் எடுத்தேன். பட் அதுலேயும் அது கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபிலிமாக இருந்துச்சு. எனக்கு என்னோட ஒரு விஷன் செகண்ட் ஹாஃப் இருந்துச்சு, அது பண்ண முடியல அந்த படத்தில். அதுவும் காரணம் ப்ரொடக்ஷன். ஏன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லாமே வச்சுக்கிட்டு தான் நான் சினிமா பண்ணணுன்னா முடியாது. இன்றைக்கி சில சூழல் வரும் லைஃப்பில், இருக்கிறத வச்சுட்டு ஒரு சினிமா பண்ணணும். அதுதான் கொக்கி. ஒரு கேமரா, ஒரு மாருதி வேனு, கரணை வண்டியில் ஏற்றிப்பேன். அன்றைக்கி ஒரு லொக்கேஷனும் பர்மிஷன் கிடையாது கவர்மெண்ட்டில். அன்றைக்கி
ஒரு இடம் எடுக்கக்கூடாதுட்டாங்க, பர்மிஷனே கிடையாது, நைட்டில் மட்டும்தான் பண்ணணும். ஆனால் டேல சீன் பிரித்து பார்க்குற 50 சீன் வருது டேல. கேண்டிடாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரேன் பேஸ் எடுத்து மாருதி வேனில் போட்டுக்கிட்டு வெயிட்டுக்கு செட் பண்ணிவிட்டு ஜூம் போட்டுட்டு மூடிட்டு ஒரு தீவிரவாதி மாதிரி போய் எங்கெங்கே வேணுமோ அப்படி நிறுத்துவேன். கரெக்டாக கரண் கிட்ட ஃபோனை கொடுப்பேன், இங்கே நடந்து வரணும்னு அப்படியே ஓப்பன் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ இப்படி தான் அந்த ஃபிலிமே பண்ணேன் கேண்டிடா. படம் முழுக்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய்க்கு மேலே செலவே கிடையாது அந்த படம். அந்த படம் மொத்தமே பார்த்தீங்கன்னா 45 லட்சம் ரூபாயில் முடித்தேன். அந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் விஜய் டிவியில் வாங்கினது 35 லட்சம் ரூபாய்க்கு. ஆமாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து குறும்படம்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க விஜய் டிவியில். அந்த படத்தை எடிட் பண்ணி அவங்க ஒரு ஃபாஸ்ட் கட்டு கொடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நல்ல பேர் தான் மைனா அவங்க வாங்கினது. ஸோ அது ஒரு மேக்கராக நம்ம வந்து முடியாதுன்னு சொல்லவே கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுத்த படம் எனக்கு வந்து கொக்கி. நான் தங்கி போய் ஒரு நடிகர் எனக்கு டேட் தருவார், நான் இங்கே போனால் எனக்கு வந்து லைஃப் கிடைக்கும், யாராவது வருவாங்க என்னை தேடி, சர்ச் லைட் என்னை தேடி வரும்னு நம்பி உட்காந்துருந்தா இன்னைக்கு வரைக்கும் நான் உட்காந்துருப்பேன். கிடைச்சதை வச்சுக்கிட்டு சந்தோஷவன் சார் மைனா பார்த்துட்டு என்கிட்ட பேசினார். ஒரு ஏர்போர்ட்டில் உட்காந்துப்போ என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இப்போ சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சி. நான் சொன்னேன், சார் உங்களோட பிஃபோர் தி ரெயின்ஸ் பார்த்துட்டு தான் சார் மைனாவே நான் பண்ணேன். நான் அதில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஹெட்லைட்லாம் வச்சு லைட் பண்ணியிருப்பார். அவ்வளோ பெரிய கேமராமேன், எல்லா யூனிட்டும் அவர்கிட்ட இருக்குது. அவர் நினச்சா எல்லாம் வேணால் எடுக்கலாம் போகலாம். ஆனால் சில சூழலில் சில இடங்களில் இது மட்டும் போதுன்ற லெவலுக்கு ஒரு 100 வாட்ஸ் பல்பு. ஸோ இதெல்லாம் வந்து அவர் சொல்கிறப்ப சொன்னார், நான் வந்து எல்லாமே ஒரு காய்கறியெல்லாம் நறுக்கி எடுத்துகிட்டு போய் சமையல் பண்ணுற ஆளே கிடையாது, எனக்கு தெரியுது நீங்கள் அந்த பேட்டர்னில் இருக்கீங்க. ஆமாம் சார்னு போவேன், அந்த இடத்துல என்னென்ன இருக்குது, முருங்காய் இருக்கா, கத்திரிக்காய் இருக்கா, பறித்து ஒரு குழம்பு வைப்பேன், அவ்வளோதான். அதுதான் என் சினிமான்னார். அது எனக்கு ரொம்ப எனக்கு மைனா அதுதான். மைனா மொத்தமே பார்த்தீங்கன்னா 22 பேர் தான் டீம். குரங்கணியிலலாம் வந்து எங்களை ஒரு ஷூட்டிங் டீமாகவே மதிக்க மாட்டானுங்க. என்னடா இது ஒரு கும்பலாக ஒரு 8 பேர் 10 பேர் வரானுங்க, அமலாப்பால் உட்காந்துருங்க, நான் பாட்பூருமே எடுத்துக்கிட்டே இருப்பேன், அவ்வளோதான். ஏன்னா அங்கே ஒன்றுமே யூனிட் போக முடியாது, எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது, ஜென்ரேட்டர்ஸ் போகாது, கேரவன் எதுவுமே கிடையாது. இன்னும் சில இடம் டாப் ஸ்டேஷன்லாம் நான் போன இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டே எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு அந்த 5 கியர் ஜீப்பில் 2 ஜீப் எடுப்பேன். எல்லாம் ஏறிட்டோம்னா போகிற வழியில் சீதாப்பழம் கொய்யாப்பழத்தை பிரித்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த படம் எடுத்தேன். மைனா பொறுத்தவரையும் அந்த பாடல்கள் பண்ண மேஜிக், அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க நீங்கள்? ஏன்னா அங்கே தான் உங்கள் மேஜிக் ஆரம்பிச்சது. ஆக்சுவலி மைனாவில் நீங்கள் அந்த பாடல்கள், அது பிறகு அப்படியே கும்கி கயல் அப்படியே வரிசையாக பாடல்கள் வந்து ஒரு பிரபுசாலமன் சார் படம் அப்படின்னா பாடல்கள் பெருசாகிட்டோம் அப்படின்னா மைனாவில் எவ்வளோ எஃபர்ட் பண்ணீங்க அதுக்கு? எனக்கு ரொம்ப சாங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். வித்தவுட், அதாவது ஒரு நல்ல திரைப்படம் இசை இல்லாமல், சரியான இசை இல்லாமல் சொல்லப்படவே முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 70s 80s அப் டு 90s வரைக்கும் பெரிய பெரிய ஃபிலிம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராஜா சாரோடைய மேஜிக் இல்லாமல் அது நடந்திருக்காது. இன்ஃபேக்ட் ஒரு சில டைரக்டர்ஸ் ராஜா சார் அப்படி வெளியில் போனால் அவங்களும் வெளியே போயிட்டாங்க. இது மறுக்க முடியாத உண்மை இது. ஏன்னா இசை இல்லாமல் எதுவுமே சொல்ல முடியாது. 11 ஆஸ்கார் அவார்டு ஜேம்ஸ் கேமரான் வாங்கிட்டு அவர் சொன்னது இதுதான். இன்னைக்கு யூடியூப்பில் பாருங்கள், இந்த ஐ பில்ட் அ ஷிப், ஐ ஜஸ்ட் பில்ட் அ ஷிப், ஹீ கேவ் லைஃப் டு இட்னு ஜேம்ஸ் ஹார்னர் மியூசிக் டைரக்டருக்கு பற்றி சொன்னார். இந்த 11 ஆஸ்காரும் என்னுடைய மியூசிக் டைரக்டருக்கு தான் போய் சேரும்னு சொன்னார். ஏன்னா அந்த படம் பார்க்குறப்ப நீங்கள் படம் முடிஞ்சு வெளியே வந்து 2 மணி நேரம் நீங்கள் வந்து பார்க்கிங் ஏரியாலேருந்து வீட்டுக்கு போனாலும் சரி, மியூசிக் மட்டும்தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது அந்த 2 மணி நேரம் ஆக்கிரமிச்சிருக்கும் உள்ளார போய். இசை மட்டும்தான் அந்த வேலையை செய்யும். ஸோ அது அவ்வளோ முக்கியம். அது இங்கே வந்து ராஜா சார் இருக்கிற வரைக்கும் அந்த கிராஃப்ட் அவருக்கு தெரியும், அதனால் ஈஸியாக இருந்துச்சு எல்லாமே. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து தலையிட்டு எல்லாமே நீங்களும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா ரீரெக்கார்டிங், நான் வந்து ராஜா சாரோட ஒரு படம் இதுக்குன்னே ஒர்க் பண்ணேன், கன்னட படம் உசிரி, அவர் தான் எனக்கு மியூசிக். அவர் வேணும், அவரோட வேலை செய்யணும்னு வேலை செஞ்சேன். அவர்கிட்ட கற்றுக்குறேன் நிறைய விஷயம். அவர் ஒரு நாள் என்கிட்ட கேட்டார், ரீரெக்கார்டிங்னா என்னன்னாரு. நம்ம ஆர்வ கலரில் இல்லை சார், அது எமோஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுலாம் வளரணும். அவர் அடிக்க வந்துட்டார். இட்ஸ் ஜஸ்ட் அண்டர்லைனிங் த ஸ்கிரிப்சிபிளாக ஃபீல் பண்ணி என்னோட ஃபிலிம் எனக்கு ஒன்று தெரியணும். ஸோ சேது பிறகு காதல் பிறகு மைனா தான் வந்து ஒரு லவ் ஸ்டோரியிலே பயங்கரமான ஒரு சேட் எண்டிங்கான ஒரு படம். அது முதல்லயே கதையிலேயே அப்படி தான் பிளான் பண்ணிங்களா, இல்லை எடுக்கும்போது மாற்றின ஒரு கதையாது எண்டு? அந்த எண்டு வந்து படத்தினுடைய வெற்றிக்கு எல்லாமே காரணமாக இருந்தாலும் அந்த எண்டு வந்து மிகப்பெரிய காரணம். அந்த ஒரு ஷாக், அவனை தன்னைத்தானே போய் ரயில்வேல மாட்டுறதும் சரி, அந்த பொண்ணு செத்து போய் ஸ்டேஷன் அந்த ரயில்வே ட்ராக்ல கிடைக்கிறதும் சரி, இன்றைக்கும் அப்படியே மனசில் நிற்கிறது, கண் முன்னாடி நிற்கும். அது நீங்கள் அப்படி தான் ஸ்கிரிப்ட் பிளான் பண்ணிங்களா, இல்லை எவால்வ் ஆச்சு? அது இல்லை சார், இதை வந்து ஒரு நெகட்டிவ் எண்டிங் தான் முடிக்கணுன்றது உண்மையாலுமே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் எப்படி முடிக்க போகிறோன்றது தெரியல.
அந்த 4 பேரோட நான் ஒருத்தனா போயிட்டு இருந்தேன், அவ்வளோதான். பிகினிங்லேருந்து என்னோட அந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலராக நான் எடுக்கல, ஆர்டராக தான் எடுத்தேன். ஏன்னா 4 பேருமே என் கையில் இருந்தாங்க, எல்லாருமே கூப்பிட்ட நேரத்தில் இருக்கிற ஆட்கள் தான். ஸோ அப்படி தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறப்ப பெரியகுளம் வரைக்குமே அப்படி தான் போகிறேன். எப்படி முடிக்கலான்றப்போ ஒரு நைட் டிஸ்கஷன் தான் அது. அப்போ நிறைய பேர் வந்து இல்லை சார் அப்படியே முடிச்சிடலாம் நம்ம நல்லபடியாக வந்து சேர்த்து. நான் சொன்னேன் அது ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது. 2 மைனாவும் சுருளி நல்லபடியாக வந்தாங்க, ரிலீஸ் ஆனாங்க, பணியார கடை வச்சாங்கன்னா என்ன இருக்குது இதில்? ஒன்றுமே கிடையாது. ஷேக்ஸ்பியர் வந்து ரோமியோ ஜூலியட்டை வந்து பிரித்ததுனால தான் இன்றைக்கி வரைக்கும் அது சரித்திரமாக இருக்குது. ஜாலியாக 2 பேர் சேர்ந்து எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா நமக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காது. சில விஷயங்கள் அந்த மாதிரி, ஏன்னா படம் பூரா நான் ஜாலியாக கொண்டு போயிருக்கேன். ஏதாவது ஒன்று அழுத்தமாக ஒன்று சொல்லணும், மைண்டில் நிற்கணும்னா இது இப்படி ஒன்று நடக்கணுன்றப்ப மேக்பத் மாதிரி நமக்கு வருது மைண்டுக்குள்ளே. லாஸ்ட்டில் எல்லாரையும் போட்டு தள்ளுவார் ஷேக்ஸ்பியர். டப்புன்னு அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும் எல்லாமே. யார் இவனா அப்படி செய்வான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த போலீஸ்காரன் கொண்டு போய் அருவாள் எடுத்து வெட்டுவான். ஆமாம், எல்லாமே நடந்துடும். அதுதான் கிளாப்பிங் இன்சிடென்ட்டாக இருந்துச்சு ஃபிலிமில். இன்ஃபேக்ட் கமல் சார் படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து ½ அன் ஹவர் பேசினார். ½ அன் ஹவர் பேசிட்டு அவர் சொன்னது என்னென்னா, அந்த லாரியில் இவங்க 2 பேர் எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டாங்கல்ல, ஒன்று ஆகிட்டாங்கல்ல, அதோட படத்தை நிறுத்திடுங்கன்னாரு. நான் எனக்கு ஒன்றுமே புரியல சார். இல்லை அது நல்லா இருக்குது, அதோடு நிறுத்துங்க அப்படின்னு போயிட்டார். ஒரு உதய் சார் கூப்பிட்டு, சார் என்ன சார்? நான் சொன்னேன் சார் இங்கே நான் ஜஸ்டிஃபை பண்ணும், அவன் மனைவி அங்கே உட்காந்துருக்கா காத்துக்கிட்டு, அவன் பிரதர்ஸ் என்ன பண்ணாங்க, இவ்வளோ இருக்குது. சினிமாவாக பார்க்குறப்ப அதெல்லாம் கேட்பாங்க கேள்வி தியேட்டரில். நம்ம அப்படிலாம் அவார்ட் ஃபிலிம் மாதிரி கட் பண்ண முடியாது சார். நீங்கள் இன்னும் சொல்ல போனால் 2 பேரும் சுருளி மைனாவை இறந்ததுக்கப்புறம் நிறுத்திடுங்க நிறைய பேர் சொன்னாங்க. அதோடு ஃபினிஷ் பண்ணலாமே, அதோடு விட்டுருங்க. நான் சொன்னேன் கிடையவே கிடையாது. அந்த கமர்ஷியல் பாயிண்ட்ன்றது நான் மீண்டும் நான் இத்தனை வருஷம் போராடிக்கிட்டே இருக்கேன். அந்த ஒரு ஷாட்டில் நான் திருப்பியும் அழுதுகிட்டு இருக்க முடியாது என் வாழ்க்கை போகிறேன். அடுத்தவங்க அழுகிட்டு விடுன்ட்டேன். ஆடியன்ஸ் அந்த இடத்துல அழுதாதான் நான் சிரிக்க முடியும். அந்த இடத்துல விடிய அந்த இடத்துல என்ன நான் திருப்பியும் வந்து அப்படியே கிளாசிக் எடுத்து நான் என்ன பண்ணுறது? நான் எடுத்துட்டேன் கிளாசிக்லாம், போதும் விடியா நீனு. அதுதான் கமர்ஷியல் பாயிண்ட்டு. எடுத்தா மவனை நீ பார், தேட்டரில் பாருன்னு நான். ஐயோ எந்திரிச்சு. இன்ஃபேக்ட் அப்போ வந்து ரெட் ஜெயின்ட் மூவிஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து டெபுட்டி சிஎம் ஸ்டாலின் அவர் ஷோ போடுறோம். அவருக்கு ஃபுல் தமிழ்நாடு போலீஸ் எல்லாமே பார்க்குறாங்க. எல்லாருமே ஏடிஜிபி டிஜிபிலேருந்து எல்லாமே உட்காந்து பார்க்குறாங்க. நான் ரொம்ப, ஏன்னா போலீஸ் ஸ்கிரிப்டுன்னு நான் உள்ளார போய் ஒரு கார்னரில் உட்காந்துட்டேன். என்ன பண்ணுறேன், என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்குறேன் நான். அந்த படம் கிளைமேக்ஸில் இந்த கேரக்டர் பாஸ்கர் கேரக்டர் அருவாலை எடுத்தோன்னே அண்ணா நகர் ஏசின்னு நினைக்கிறேன், அவர் தான் எந்திரிச்சு கை தட்டினார். பார்த்தா அவர் திரும்பி பார்த்தா டிஜிபிலாம் அப்படி பார்க்குறாங்க. அவனு உட்காந்துட்டார் அவர் அமைதியாக கை தட்டி. அவங்க அப்போ ஒரிஜினல் போலீஸ் தாண்டி அந்த எமோஷன் ஜெயிக்குது அந்த இடத்துல. லா அண்ட் ஆர்டரு, இபிகோ இதெல்லாம் தாண்டி மனித உறவுகள் சில இடத்துல வந்து தன்னை மீறுது. அவ்வளோதான். அவன் ஒரிஜினல் காக்கியில் இருந்தவரை எந்திரிச்சு கை தட்டிட்டார். அதுதான் சக்ஸஸ். அங்கே நான் அந்த பாயிண்ட்டை தூக்கியிருந்தேன்னா ஒன்றுமே கிடையாது அந்த படத்தில். இன்னொன்று, படத்தோட பிளாட் பாயிண்ட்டே என்னன்னா, ஒரு கைதியை பிடிக்க போனவன் கைதியாக திரும்பி வந்தான். அதான் பிளாட் பாயிண்ட். அதான் மைனா.